அதனால உங்களை ஃபர்ஸ்ட் டைமாக நான் பயாலஜி லேபுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். லேபில் வந்து யாரும் சத்தம்லாம் போடக்கூடாது. ஏன்னா லேபுக்கு பக்கத்து ரூமில் தான் பிரின்சிபல் ஆஃபீஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் யாரும் சத்தம் போடாமல் இருக்கணும் லேபுக்குள்ளே. மேம் அது வந்து என்னுடைய சயின்ஸ் புக் நான் மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் மேம். இப்போ என்ன மேம் பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டான். அப்போனா 2 மணி நேரத்துக்கு வெளியவே நில்லு, நாங்கள் மட்டும் லேபுக்குள்ளே போயிட்டு வரோம். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி அனுப்பிச்சு எல்லாரும் புக்கு எடுத்துகிட்டு வரணுன்ட்டு, அதையும் மீறி வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன். ஏ பாரதி, நான் கூட புக்கு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் அதில் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு புக்கு கூட எடுத்துகிட்டு வர மாட்டியா? இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும். அஜய், யாருக்கிட்ட புக் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோ, சரியா? அப்பா எப்படியோ தப்பிச்சேன். ராஜு உன் புக்கு கொஞ்சம் காமிடா, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் லைனாக உள்ளே போங்க பார்க்கலாம். நிலா, நீ ஃபர்ஸ்ட் உள்ளே போ. லேப் எப்படி இருக்க போதோ தெரியலையே, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ரோஜா தேஜா கீர்த்தி சீக்கிரம் உள்ளே வாங்க. ஆஹா, இந்த ரூம் என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. லேப்னா இப்படி தான் இருக்கும் நிலா, உனக்கு இது கூட தெரியாதா? ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த லேபுக்குள்ளே வரேன். தேஜா, என்ன தேஜா இது? இந்த ரூமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது ஏதோ பாட்டில்லாம் வச்சிருக்காங்க பாரு. இதுக்குள்ளே ஏசி போட்டிருக்காங்க போலப்பா, ரொம்ப சில்லுன்ட்டு இருக்குது. இங்க பாருங்க, நிறைய மைக்ரோஸ்கோப்லாம் வச்சிருக்காங்க. எத்தனை மைக்ரோஸ்கோப் இருக்கு பாருங்களேன். அஞ்சலி, பாத்தியாரி, நம்ம கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஏசி போட்டிருந்தா எப்படி இருக்கும்? போய் இந்த யாருமே உட்காராத லேபுக்கு போய் ஏசி போட்டிருக்காங்களே. இங்க பாருங்க, ஹியூமன் ஹார்ட், லிசார்ட்லாம் வச்சிருக்காங்க. கீர்த்தி, உன் பின்னாடி பாரு கீர்த்தி. என்ன கண்மணி பின்னாடி? ஐயோ, என்ன கரப்பான்பூச்சிலாம் இருக்குது. ஐயோ தவளை, ஐயோ என்ன இது? புழு, கரப்பான்பூச்சி, தவளை எல்லாத்தையும் இப்படி டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. என்ன உள்ள இருந்து இவ்ளோ சத்தம் வருது? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புரியுது நீங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அலோவ் பண்றேன் லேபை சுத்தி பார்க்கிறதுக்கு, சரிங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் லைனா உட்காருங்க பார்க்கலாம். ஜாரா, அந்த டோர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுமா? ஓகேங்க மேம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அமைதியா இருக்கணும், சரிங்களா? கிளாஸை மட்டும் அமைதியா கவனிக்கணும். போச்சு ஃபர்ஸ்ட் டைம் லேப் கிளாஸ்க்கு இவ்ளோ லேட்டா போறேனே. மேம் நல்லா புடிச்சு திட்ட போறாங்க என்ன. மேம், ஷால் ஐ கம் இன் மேம்? வா பிரின்சி, என்ன ஃபர்ஸ்ட் டைம் லேப் கிளாஸ்க்கு இவ்ளோ லேட்டா தான் வருது? ஐம் சாரி மேம். எங்க உட்காரது? சரி, அப்படிக்கா போய் உட்காருவோம். அச்சச்சோ, கல்பம்பிட்டு தவளை. ஐயோ பிரின்சி, என்னாச்சு உனக்கு? ஐயோ, அங்க பாத்தீங்களா அந்த பிரின்சி எப்படி பயந்துட்டான்ட்டு? ஐயோ பிரின்சி, அதெல்லாம் ஜஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் தாம்மா, ஏன் இப்படி பயப்படுற? அதுக்குள்ளலாம் எதுவும் உயிரோடலாம் இல்லை, அது எல்லாமே எப்பயோ செத்து போன. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் மைக்ரோஸ்கோப்லாம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்ச நேரம் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன், சரிங்களா? கிளாஸில் எடுத்து முடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு அதெல்லாம் அலோவ் பண்ணுவேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து 5 டைப் ஆஃப் கிங்டம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னதுன்ட்டு எடுத்து சொல்லுடா ராஜு. மேம், கிங்டம் மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளானரியா, அப்புறம் அனிமலியா மேம். குட்ரா ராஜு, உட்காரு. இவன் சொன்ன மாதிரி 5 டைப் ஆஃப் கிங்டம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நான் 6th கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன்லே. ரோஜா, நம்மளாம் எந்த கிங்டம்ல வருவோம்? எழுந்து சொல்லுமா. மேம், we belong to kingdom animalia மேம். ஓகே, குட் ரோஜா. இவ சொன்ன மாதிரி கிங்டம் அனிமாலியால வந்து நம்ம ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அவங்களாம் வருவாங்க. பிளானரியால வந்து பிளான்ட்ஸ் இருக்கும். ஃபங்கைல வந்து மஷ்ரூம், ஈஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அனிமல் செல். அஞ்சலி, எழுந்து அனிமல் செல்ல ஒரு 5 ஆர்கனல் சொல்லுமா. மேம் அது வந்து எனக்கு தெரியாது மேம். எனது தெரியலையா? இதுவே சாப்பிடுற விஷயம் எதனா சொல்லியிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, நேத்து தானே கிளாஸ்ல எடுத்தேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? இன்னும் ஒரு வாட்டி எடுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் क्वेश्चन கேட்கும்போது நீ தான் சொல்ற. சரி, இங்க பாருங்க, இது பெருசா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நியூக்ளியஸ். அதுக்குள்ள இருக்கிறது நியூக்ளியஸ், சரிங்களா? இங்க பாருங்க, இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாக்கு இன்னொரு நேம் சொன்னனே, என்னது இது? மேம், பவர் ஹவுசஸ் ஆஃப் எ செல் மேம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூஸ் பற்றியும் அப்புறம் செல்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களா, இதுதான் வந்து WBC தான் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஆக்சிஜன் கேரி பண்ணுறது வந்து RBC, அதாவது எரித்ரோசைட்ஸ், சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்க, இதுதான் RBC. பார்க்கறதுக்கே இப்படி தான் இருக்கும். ஆமாம், எங்கேருந்து ரொம்ப நேரமாக கொரட்டை சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது? யார் இங்கே தூங்கிட்டு இருக்கிறது? நிலா, நீ தான் தூங்குறியா? அச்சோ மேம், நான் இல்லை, பின்னாடியிலேருந்து வருது. பாரதி, எழுந்திரு பாரதி. மேம் உன்னை தான் பார்த்துட்டு இருக்காங்க. புக்கு மூடி தூங்குறது போதும், எழுந்திரு பாரதி. சொல்ல கேட்காம தூங்கிக்கிட்டே இருக்காளே. இன்னைக்கு மேம் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா அவ. அந்த மூலையில யாரு புக்கு மூடிட்டு இருக்கிறது? பாரதி, எழுந்திரு பாரதி. அச்சோ, நான் தான் மேம். சாரி மேம், தெரியாம தூங்கிட்டேன் மேம்.
அதானே சாதாரணமாக ஃபேன் போட்டுக்கிட்டு லெசன் எடுத்தாலே நீ அப்படி தூங்குவேன். இங்கே ஏசி காற்றுல உட்கார வச்சா இப்படி தூங்காமையா இருப்பேன். நான் இங்கே தொண்டை தண்ணி வரத்த லெசன் எடுத்துட்டு இருக்கேன், நீ எங்கள் ஜாலியாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கியா? சரி சொல்லு, ஏன் பிளட் ரெட் கலரில் இருக்குது? அச்சோ ஏன் ரெட்டாக இருக்குதுன்னு தெரியலையே. ஐயோ மேம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, பீட்ரூட் நிறைய சாப்பிட்டா பிளட் ரெட் கலரில் மாறிடும் மேம். இந்த வாரத்துக்கு தெரியலப்பா. ஐயோ மேம் ஏன்னா நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் இருக்குங்க மேம். சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் அந்த ஸ்பெசிமென்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் போய் பாருங்க. ஆனால் அந்த கிளாஸ் ஜாரை யாரும் டச் பண்ணக்கூடாது, அப்படியே நின்று பார்க்கணும். ஏ ராஜு, அங்க பாத்தியாடா? அங்க பாரு, ஸ்டார் ஃபிஷ்லாம் இருக்குதா. இதெல்லாம் கடல்ல மட்டும்தான் இருக்கும், நம்மளாம் கடலுக்குள்ள போனா மட்டும் தான் தெரியும். அப்படிலாம் நினைச்சேன்டா. பாரா, ஃபர்ஸ்ட் டைமா நான் பாக்குறேன்டா இதெல்லாம். நேஹா, என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா ஹார்ட் பார்க்கறேன். ஏம்மா அந்த லாஸ்ட்ல ஏதோ இருக்குது, அது என்னதுப்பா? அலிமெண்டரி கேனலா? ரோஜா, இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரோஜா. ஆஹா, காக்ரோச், ஃப்ராக் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்குது. சரி ஓகே ஓகே, எல்லாரும் பார்த்துட்டீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேம் காக்ரோச் மேம். சரி, இது வந்து இன்செக்டான்ற கிளாஸில் தான் வரும், சரிங்களா? இதுக்கு வந்து 3 பாடி பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க, ஹெட்டு, தோரக்ஸ், அப்புறம் அப்டமன், சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 3 பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்குது, அப்புறம் 2 பேர் ஆஃப் விங்ஸ் இருக்குது. சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் வந்து ஒரு ஆம்பிபியன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். அப்புறம் ஃப்ராகுடைய ஸ்கின்னு வந்து ரொம்ப மாய்ஸ்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ராகுடைய சயின்டிஃபிக் நேம் என்னது? ரானா எக்ஸாடாக்டிலா மேம். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எர்த்வார்ம் வந்து ஃபைலம் அனலிடால வந்துடும், சரிங்களா? எர்த்வார்முடைய பாடி எப்படி இருக்கும்? நிறைய செக்மெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? எர்த்வார்ம் வந்து சாயில தான் இருக்கும். இது மண்ணில் இருக்கிறதுனால மண்ணில் நல்லா லூஸ் பண்ணிட்டு செடியெலாம் நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலே இதை வந்து ஃபார்மர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேப்வார்ம் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும். ஏ கேட்டியா ஏஞ்சல், அந்த டேப்பா நம்ம வயிற்றுக்குள்ளலாம் இருக்குமாமே? அதாவது நம்ம கெட்டு போன மீட்லாம் சாப்பிடும் போது நம்ம வயிற்றுக்குள்ள வந்து டேப்பாம் வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே அந்த டேப்பாம் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும். பார்க்க போகிறது லிசார்ட். ஏ பாரதி, எங்க பாத்தியா பலியெல்லாம் கூட டப்பால போட்டு வச்சிருக்காங்க. ஆஹா, பார்க்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்குதே, இவ்வளோ பெருசா இருக்குது. லிசார்ட் வந்து ஒரு ரெப்டைல், சரிங்களா? லிசார்டுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் என்விரான்மெண்ட். அப்புறம் லிசார்டுடைய வால் வந்து கட் ஆச்சுன்னா கூட திரும்பவும் அது ரீஜெனரேட் ஆகிடும், சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாம்பிக்ஸ் மோரி. நான் உங்களுக்கு இதை பற்றி கிளாஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுதான் அது, பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதுல இருந்து தான் நம்மளுக்கு பட்டு நூலெல்லாம் வந்து தயாரிப்பாங்க, சரிங்களா? பாம்பிக்ஸ் மோரியுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எக்லேருந்து லார்வாலேருந்து பியூப்பா, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அடுத்ததான் இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்ட்டு தெரியல, ஸ்டார் ஃபிஷ் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்டார் ஃபிஷ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஸ்டார் ஃபிஷ் மேம் நான் பார்த்ததே இல்ல மேம். சரி, இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஆர்ம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிட்டா கூட திரும்பவும் அது வளர்ந்துரும். அடுத்ததா வந்து ஸ்டிங்ரே. இதுதான் ஸ்டிங்ரே, சரிங்களா? இது ஏன் யாரும் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டீங்கன்ட்டு நினைக்கிறேன். இதோடைய பாடி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், சரிங்களா? பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு லாங்கான டெயில் இருக்கும். அதோடைய டெயிலில் வந்து வெனமஸ் ஸ்பைன்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சீ அனிமோன், சரிங்களா? இது ஃபைலம் நிண்டரியாவை சேர்ந்தது. இது வந்து பாறைக்கு மேலே அப்புறம் கடல்லையே நிறைய இருக்கும், சரிங்களா? நீங்கள் தண்ணிக்குள்ளே கலராக பார்க்குறீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த சீ அனிமோன் தான். சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, சரிங்களா? நான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஒரு சில ஸ்லைட்ஸ்லாம் வைக்கிறேன். அந்த ஸ்லைடில் வந்து என்ன டைப் ஆஃப் செல் இருக்குது, என்ன டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குதுன்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ட்ரா பண்ணி வந்து சொல்லணும், சரிங்களா? என்கிட்ட நான் எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறேன். யாரும் வந்து மைக்ரோஸ்கோப்பை ஆட்டிலாம் பார்க்கக்கூடாது, அப்படியே நின்று பார்த்தாலே நல்லா தெரியும், சரிங்களா? சரி, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் போய் பாருங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏ நேஹா, இங்க ஏதோ திருப்புற மாதிரி இருக்குது, இது திருப்புனா தெரியுமா நேஹா? ஏ ராஜு, அதெல்லாம் எதுவும் திருப்ப கூடாது. எஸ் ராஜு, அதெல்லாம் எதுவும் டச் பண்ண கூடாதுன்னு மேம் சொல்லி இருக்காங்க. நீ அப்படியே நின்னு பார்த்தாலே நல்லா தெரியுமா? கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் விடு ராஜு. ஓ அப்படியா? இந்த டிஷ்யூ பார்க்கிறதுக்கு ஸ்கின் டிஷ்யூ மாதிரி இருக்குதே. ஆமா, இது கண்டிப்பா ஸ்கின் டிஷ்யூவா தான் இருக்கும். இதுல ஏதோ ரெட் கலர்ல டாட்டா தெரியுது. அப்பனா இது கண்டிப்பா ஆர்பிசியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடடா என்ன இது ஏதோ தெரியுது ஆனா இது என்னதுன்னே தெரியலையே. ஏஞ்சல் நீ கொஞ்சம் வந்து பாரு ஏஞ்சல். ராஜு இது இப்பதானே மேம் நடத்துனாங்க. இது ஒயிட் பிளட் செல் ராஜு. இது பார்த்தாலே தெரியுதுல. கொஞ்சம் சீக்கிரமா டிரா பண்ணிட்டு இறங்குறியா? இன்னுமா டிரா பண்ணிட்டு இருக்க ராஜு? இரு ஏஞ்சல் பார்த்து வரைய தேவையில்லையா? வரைஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப நீ என்னடா ராஜு இப்பதான் போனேன் அதுக்குள்ள முடிச்சிட்டு வந்துட்டியா? எப்படிடா தெரியுது மைக்ரோஸ்கோப்ல? ஓகே அவ்வளவுதான். நானும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அஜய் சிண்டு அங்க ஒரு பிளேஸ் காலியா இருக்கு நீங்க போங்க. ரோஜா ஃபினிஷ் பண்ணிட்டியாடி? கொஞ்சம் சீக்கிரமா இறங்கு நாங்களும் பார்க்கணும்ல. ராஜு முடிச்சிட்டியா? என்ன டைப் ஆஃப் செல் உண்டு? மேம் இது ஒயிட் பிளட் செல் மேம். எஸ் மேம் நானும் பார்த்தேன். நீங்க காமிச்ச மாதிரி அதுல ஒயிட் பிளட் செல் தான் மேம் இருந்துச்சு. ஓகே குட்ரா ராஜு. அடுத்து ஏஞ்சல் உண்டு குடுமா. குட் ஏஞ்சல். பாரதி அஞ்சலி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தான் சத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துட்டு போய் மேம் கிட்ட காமிச்சிடலாம். நீங்க போங்கப்பா இப்ப. மேம் இந்தாங்க மேம். இது ஸ்கின் டிஷ்யூ மேம். சூப்பர் ரோஜா. டிராப் பண்ணி முடிச்சாச்சு. மேம் கிட்ட காமிக்கலாம். வா ரொம்ப சூப்பரா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். டோரா உண்டு என்னதுப்பா? ஓ கார்டியாக் டிஷ்யூவா? மேம் என்னுடைய ஸ்லைட்ல ஆர்பிசி இருந்துச்சு மேம். சூப்பர் நேஹா. மேம் இந்த கார்டியாக் டிஷ்யூ மேம். சூப்பர் டோரா. நெக்ஸ்ட் யாரு? மேம் எண்டோ ஆர்பிசி தான் மேம். எப்பா இவ்வளோ நேரம் எடுத்து சூப்பரா வரைஞ்சு முடிச்சிட்டேன். இந்த ஸ்கின் டிஷ்யூ மேம். வாவ் கீர்த்தி ரொம்ப அழகா டிரா பண்ணிருக்கே. எல்லாத்தை விட உந்து தான் நல்லா இருக்கு. பரவாயில்லையே கீர்த்தி. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா மிஸ் கிட்ட பாராட்டு வாங்கிக்கிட்டேன். என்ன இதுல கிளியராவே தெரிய மாட்டேதே. பாரதி என்ன பாரதி பண்றது? சரி இரு இங்க கொஞ்சமா திருப்பி பார்க்கறேன். ஐயோ